அனைவருக்கும் வணக்கம். சீனா மீண்டும் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஹிமாலய மலைகளில் இந்திய சீன எல்லை பகுதிக்கு அருகாமையில் மீண்டும் சீனா வாலாட்ட தொடங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிற அதிர்ச்சிகரமான தகவல் நண்பர்களே. அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக இந்தியாவும் பல்வேறு விதமான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது அப்படிங்கிறது தான் இதோட ஹைலைட்டு. சரி நண்பர்களே, சீனா என்ன பண்ணிட்டு இருக்குதாங்க, அதற்கு இந்தியா எப்படி எதிர்வினையாற்றுது அப்படிங்கிற இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் இது போன்ற சுவாரஸ்யமான இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் செய்திகளை நம்ம கிட்ட இருந்து உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் சீனா எந்தவித முன்னறிவிப்புமின்றி இந்திய சீன எல்லை கோட்டுக்கு மிக அருகாமையில் தன்னுடைய ராணுவ பயிற்சி ஒன்று தொடங்கி இருக்குது நண்பர்களே. ஜின்ஜியாங் மிலிட்டரி கமாண்டை சேர்ந்த ஒரு கண்டின்ஜென்ட் அங்க இப்பொழுது அதிநவீன தொழில்நுட்ப பயிற்சியை தொடங்கி இருக்குது, போர் பயிற்சியை துவங்கி இருக்குது அப்படிங்கிற செய்தி இந்திய ராணுவத்துக்கு எட்டி இருக்குது. எட்டிய உடனேயே இந்திய ராணுவமும் பயங்கர அலர்ட் ஆகி நாம வந்து அதற்கு தேவையான கண்டின்ஜென்சிகளை, தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்குது இந்தியா அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. இதற்கு முன்பு 2020ஆம் ஆண்டும் இதே போலதான் திபேத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு கண்டின்ஜென்ட் இந்திய சீன எல்லை கோட்டுக்கு அருகாமையில் பயிற்சி மேற்கொள்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுதான் அதற்கு பிறகு அவர்கள் எல்லை கோட்டை ஒட்டி இருக்கிற பஃபர் ஜோனுக்குள்ள நுழைஞ்சாங்க. அதை இந்தியா தடுத்து நிறுத்த போகதான் கடந்த 4 ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான எல்லை பிரச்சனை தொடர்ந்து வந்தது. மிக சமீபத்தில் தான், சில மாதங்களுக்கு முன்பு தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே டீஎஸ்கலேஷன் ப்ராசஸ் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது நண்பர்களே. அதுல இந்திய சீன எல்லையில் இருக்கிற பெரும்பாலான படைகளை நாம பழைய நிலைகளுக்கு பின்னுக்கு நாம நகர்த்தி நம்முடைய பழைய கேம்புகளில் நிறுத்திட்டோம். அதற்கிடையே இடைப்பட்ட காலத்தில் சீனாவால் போடப்பட்ட அந்த மிலிட்ரி கேம்புகளும் சரி, பிற ட்ரைனிங் பேரக்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் சரி, அதே போல இந்தியாவால் பஃபர் ஜோன்லாம் உருவாக்கப்பட்ட எல்லை கோட்டை, சில சமயங்களில் எல்லை கோட்டை தாண்டி கூட பஃபர் ஜோனை தாண்டி கூட ஒரு சில இடங்களில் தெப்சாங் போன்ற இடங்கள்ல எல்லாம் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ராணுவ கமாண்ட் சென்டர்கள், ராணுவ ட்ரைனிங் கேம்ப், ராணுவ ஃபெசிலிட்டிகளை அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு இந்தியாவும் சீனாவும் கலைத்துட்டாங்க. அந்த டெம்பரரி ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே, கட்டிடங்கள் உட்பட எல்லாத்தையுமே 2 நாடுகளும் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பார்த்தோம். எடுத்துட்டு பழைய நிலைகளுக்கு 2020க்கு முன்பு எங்க நம்மளுடைய கேம்புகள் இருந்தது அந்த கேம்புகளுக்கு, பர்மனன்ட் கேம்புகளுக்கு திரும்பி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் திடீர்னு எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ஜின்ஜியாங் மிலிட்டரி கமாண்டை சேர்ந்த ஒரே ஒரு கண்டின்ஜென்ட் இப்பொழுது இந்திய சீன எல்லைக்கு மிக அருகாமையில் வந்து பயிற்சிகளில், போர் பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்குது. அதுவும் இந்த முறை அவங்க ஹை ஆல்டிடியூட் ஹை டெக்னாலஜி போர் பயிற்சி அப்படின்னு அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது இந்த தகவலை இந்தியாவுடைய ராணுவத்துக்கு முறைப்படி அவங்க தெரிவிக்கவும் செய்திருக்கிறாங்க. இந்த ஹை ஆல்டிடியூட் லேட்டஸ்ட் டெக்னாலஜியுடைய இந்த போர் பயிற்சியில சீனா வந்து பலவிதமான புதிய தொழில்நுட்பங்களை தன்னுடைய ராணுவத்தில் புகுத்தி இருப்பதை வைத்து பயிற்சிகளை மேற்கொள்வதாக சொல்றாங்க. மிக முக்கியமாக இதுல என்ன அப்படின்னாக்க, இந்த ஆளில்லா போர் விமானங்கள், ஆளில்லா ரோந்து வாகனங்கள், ஆளில்லா ட்ரக்குகள், ஆளில்லா இந்த பீரங்கிகள் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான அதிநவீன தொழில்நுட்பங்களை இப்பொழுது அங்க பயிற்சிக்கு களம் இறக்கி இருக்குது சீனா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஹை ஆல்டிடியூட்
ஆல்டிடியூட், அதாவது உயர்ந்த மலைப்பகுதிகளில் அவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த திடுதிப்புன்னு வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க இல்லையா, பாலங்கள், இந்த கடினமான இடங்களை கடப்பதற்கான முன்னேற்பாடுகள், இதெல்லாம் மிலிட்டரியில் வந்து டெம்பரரியாக போட்டு இராணுவம்லாம் கடக்கும் இல்லையா, பாலங்கள் ஆகட்டும். இப்போ ஆற்றை கடக்கிறதுக்கு நமக்கு பாலங்கள் வேணும், அல்லது நடுவில் ஒரு ராவின் மாதிரி இருக்கு, ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, அதை கடப்பதற்கு அதற்கான பாலங்கள் அமைப்பது, இது போன்ற தொழில்நுட்பங்களை இப்பொழுது சீனா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இதைவிட மிக முக்கியமானதாக சீனா எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிற ஒரு ஆர்மரை ராணுவ வீரர்கள் பயன்படுத்துகிற ஒரு விஷயத்தை, ஒரு உலோக உடை போன்ற ஒன்றை டெஸ்ட் பண்ணுது சீனா அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா நம்ம அது என்னங்கிற புரிஞ்சுக்கணும்னா நண்பர்களே, சுருக்கமாக சொன்னோம்னா நம்மளுடைய இந்த அவதார் படத்துல வரும் இல்லையா, அல்லது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல வரும் இல்லையா, உள்ள ஏறிக்கிட்டா மேல வந்து பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்கும், அப்படி கின்னு கின்னு நடக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ள ஆள் வந்து இப்படி மூவ் பண்ணா அந்த பெரிய கை இப்படி மூவ் ஆகி நடந்து வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இல்லைனா கூட அதுக்கு பேர் தான் எக்ஸோஸ்கெலிட்டன். அந்த மாதிரியான ஒரு உடை அவ்வளவு எளிதில் ராணுவ வீரருக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தன்னை காக்கக்கூடிய ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் உடையை சீனா உருவாக்கி அதை முதலாக இந்த பயிற்சியில பயன்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக இந்த சீன ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பயங்கரமான குளிர் போன்ற தட்பவெப்ப நிலைகள் அவங்க உடலை பாதிக்காது, இந்த லோ ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா, அது வந்து அவங்கள பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேல வந்து ஒரு ஆர்மர் மாதிரி போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள இவங்க வந்து ஏறிக்கிறது, நம்ம ஆஸ்ட்ரோநாட்லாம் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவங்களுக்கு உள்ளுக்குள்ள சாதாரணமான தட்பவெப்ப நிலை இருக்கும். வெளியில பனியில நடந்தா கூட காலெல்லாம் ஜில்லுன்னு ஆகாது. அது மட்டும் இல்ல, எந்த விதமான ஒரு தட்பவெப்ப நிலையிலையும் இதை போட்டுக்கிட்டு இவங்களால போக முடியும், துப்பாக்கி எடுத்து போர் புரிய முடியும் அப்படிங்கிறதா இதனுடைய சிறப்பம்சம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸோஸ்கெலிட்டனை முதல் முறையாக சீனா இந்திய சீன எல்லையில தான் களமிறக்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்தியாவும் உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா எதிர்வரும் காலத்தில் சீனாவோடு ஒரு போர் ஏற்பட்டால் நமக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக போயிடும். அவனோட ராணுவ வீரர் இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் போட்டுட்டு பணியில சாதாரணமா நடந்து வருவான், ஓடி வருவான், சறுக்கிட்டு வருவான். ஆனா நாம வந்து சாதாரண உடைகளை அணிந்து கொண்டு அது குளிரை தாங்கக்கூடிய உடைகளாக இருந்தாலும் கூட அது வந்து அந்த அளவுக்கு எக்ஸோஸ்கெலிட்டன் அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்காது இல்லையா. அந்த மாதிரியான எக்ஸோஸ்கெலிட்டன்களை நாம உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய டிஆர்டிஓல இது ஆராய்ச்சியில இருப்பதாகவும் கேள்விப்படுகிறேன் நண்பர்களே. அது மட்டுமல்ல, இந்தியாவிடம் ஆளில்லா போர் விமானங்கள் வந்து ஒரு பற்றாக்குறை நிலவுது அப்படிங்கிறதையும் இப்பொழுது தெரிய வந்திருக்குது. சீனா வந்து ஆளில்லா போர் விமானங்கள் மட்டுமல்ல, ஆளில்லா சப்மரின், ஆளில்லா போர் விமானங்கள், ஆளில்லா சப்மரின், ஆளில்லா பீரங்கிகள், ஆளில்லா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், ஆளில்லா ட்ரக்குகள், அதாவது ரோந்து பணிக்கு கூட லாரிகள் போகுது இல்லையா, அது கூட ஆளில்லா லாரிகளை சீனா உருவாக்கிருச்சுன்னு சொல்றாங்க. இப்படி எதிர்வரும் காலத்தில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு போராக மாறக்கூடிய எதிர்காலத்தில் இந்தியா வந்து ராணுவ வீரர்களுக்கு நம்முடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு இது போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்க வேண்டிய அவசியத்தின் எமர்ஜென்சியை, முக்கியத்துவத்தை, அவசரத்தை இந்த சீனாவுடைய பயிற்சி உணர்த்துதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே இந்தியா தன்னுடைய படைகளை எல்லையில தயார் நிலைக்கு கொண்டு வந்திருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்ல இந்தியா வந்து ஆளில்லா தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கு வேகமாக நிறைய முயற்சிகள்ல இறங்கி இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்குது நண்பர்களே. இது மட்டும் இல்ல, இந்தியா வந்து சீனாவை எதிர்கொள்வதற்கு ஏற்கனவே நாம எல்லை பகுதிகளில், இமாலய பகுதிகளில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறோம், நிறைய செய்து முடித்திருக்கிறோம். அதனால இதற்கு முன்பு காங்கிரசார் காலத்தில் இருந்த இந்தியாவை போல சீனாவால் மிரட்ட முடியாது இந்த புதிய பாரதத்தை அப்படிங்கிறத இன்றைக்கு உலகம் நன்கு உணர்ந்திருக்குது. இதை இந்தியா மீண்டும் மீண்டும் உலகுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தாதான் சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்றவர்கள் நம்மிடம் வாலாட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.